வேணாமா பார்க்க 10,000 வேண்டுமா பார்க்க 10,000 வேணுமா வேணுமா ஞானமா பட்டு ஞானமா கண்டவர்கள் நின்று புகழ்ந்திட கனகரத்தின மாலை நிகழ குளிங்கிட கனகரத்தின மாலைகளா கண்டவர்கள் நின்று புகழ்ந்திட கனகரத்தின மாலை நிகழ குளிங்கிட கனகரத்தின ஆசினியோர் புகழும் பட்டு சேலையா 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 இருகரைகளும் தங்க சருக வேலையா இருகரைகளும் தங்க சருக வேலையா லட்சுமி லோலா கிட்டா ராதா ருக்மணி வளையலிட்டா சீதா லட்சுமி லோலா கிட்டா ராதா ருக்மணி வளையலிட்டா சீதா லட்சுமி லோலா கிட்டா ராதா ருக்மணி வளையல் விட்டா முன்னும் பின்னும் பார்த்து பார்த்து நடக்கிறா நடக்கிறா தானைய கொண்டு முகத்தை துடைக்கிறா தானைய கொண்டு முகத்தை துடைக்கிறா நடக்கிறா அவளுக்கு 3000 பொன் பேருமா மூக்கத்தியா பவளக்கல்லா 3000 பொன் பேருமா மூக்குத்தியா பவளக்கல்லா 3000 பொன் பேருமா மூக்கிலே பில்லாக்கு மாட்டினா மாட்டினா வைத்த ரவுக்கைகளை பூட்டினா வைத்த ரவுக்கைகளை பூட்டினா மாட்டோ மாட்டோ மொட்டை ஓட்டு காது குத்திருக்கான் அப்படி அலங்காரங்களை செய்து ஆமோ ஆதி பராசக்தி அம்பிகை உமையவளை அம்மையா பகவானை மாப்பிள்ளையாகவும் நல்ல பட்டத்தார் கட்டி பார்வதா தேவிய மணப்பெண்ணாக அலங்காரம் செய்து வைத்து ஆமா மடமட பந்தல்லே அமர வைத்தார்கள். ஈசனும் ஈஸ்வரியும் மணமட பந்தல் அம்மையப்பன் கல்யாணத்தை காண 33 கோடி தேவ முனிவர்கள் கூட்டங்கள் கூடினார்கள். இங்க கையில கூட்டமும் நாட்டமும் கூடியிருந்து ஆமா கைலாசத்துல ஆமா 33 கோடி தேவமுனிய ஆமா உட்கார்ந்து 1 மணி நேரம் இருக்கு. மணி 11 தான் ஆகுது. ஆமா அப்படி மணப்பெண்ணாக அலங்கரித்து மணவட பந்தல்லே அமர வைத்த போது 33 கோடி தேவ முனிவர்கள் அத்தனை பேர்களும் பகவான் பக்கமாக ஆமா அம்மையப்பன் திருக்கல்யாணத்தை காண கூட்டங்கள் கூடியிருக்கின்றார். இத மாதிரி எசக்கம வாசல்ல கூட்டம் கூடுற மாதிரி கூட்டம் கூடி இருக்கு. அப்படி கூட்டங்கள் கூடி இருக்கும் பொழுது ஆதி பராசக்தி அம்பிகை உமையவளாகிய பார்வதா தேவி திருக்கைலாசத்திலே சிவபெருமாளை அழைத்தார். சுவாமி கல்யாண கோலங்களை காண வேண்டும் என்று கூட்டம் கூடின போது தென்கையிலை உயர்ந்து விட்டது, வடகையிலை தனிந்து விட்டது. கைலாசத்திலே எல்லோருமே அம்மையப்பன் கல்யாணத்தை காண ஒரு ஆவலோடு வடக்கு கையிலையிலே அமர்ந்திருந்ததுனால தென்கையிலை உயர்ந்து வடகையிலை தனிந்து போச்சு. தென்கையில உயர்ந்து வடகையில தனிஞ்சிட்டா. அப்ப ஆதி பராசக்தி இறைவனை அழைத்தார். சுவாமி பரம்பொருளே சிவஜீவா சிவஜீவா தென்கையிலை உயர்ந்து வடகையிலை தனிந்து விட்டது. அதனால என்னைக்கு உலகம் சமநிலையாக வந்ததோ அன்னைக்குத்தான் நம்ம கல்யாணம். ஆமா, தென்கையிலை உயர்ந்து வடகையிலை தனித்ததுனால தென்கையிலை என்னைக்கு தனித்து இந்த உலகம் சமநிலையாச்சோ அன்று நாமளுக்கு திருக்கல்யாணம் என்ற ஆதிபராசக்தி சொல்ல
அத நல்ல வேளையில வேளை ஆதிசக்தி பார்வதியாள் அரணாரிடம் சொன்ன போதேசம் ஆண்டவன் பகவானோ அது சமயம் எண்ணுதாரே கைலாசத்திலே தென்கையிலேயே தணிக்கணுமானா யாரை அனுப்பலாம்? தென்கையிலேயே தணிக்கணுமானா தவநிலை பெற்றவர்களாக இருக்கணும், தவ வலிமை படைத்தவரா இருக்கணும். அவர் பயப்படுவார்ப்பா, போக மாட்டாரு. மலைக்குள்ள ஒத்தையில போக முடியாதுல்ல. இப்ப நீனா போயிட்டு வந்துருவ, நீ எலி எங்கனாலும் நுழைஞ்சு போயிருவ. ஆமா, அதனால நீ பயப்பட மாட்டா. அது யானை குட்டி. ஆமா, அது நுழைஞ்சு போக முடியாது. அது காட்டுக்குள்ள ஒத்தையில போக முடியாதுல, அதனால பயப்படதான் செய்வாரு. ஆமா ஆமா. சுண்டலி பயப்படுமா? அது எந்த காட்டுக்குள்ள எந்த குப்பை கூலத்தினாலும் போயிட்டு ஓடியாந்துரும். ஆமா, இது போக முடியாது. அது பேருக்கு தான் குட்டியான, பயம் கிடையாது. பயம் ரொம்ப உண்டு அதுக்கு. பச்சையா பயப்படுவார்ல. அதனால் உலகத்தை சமநிலைப்படுத்த ஆமா தவ வலிமை படைத்தவர் யாராக இருக்கலாம்? இந்த உலகத்துல யார் இருக்கும்? அப்பந்தான் விஸ்வகர்மா சொன்னார். என்னன்னா ஆதி கைலாசத்திலே விஸ்வகர்மாவுக்கும் அகத்தீஸ்வரருக்கும் ரொம்ப நாள் அடிக்கடி சண்டை வரும். எதுக்கு? விஸ்வகர்மா பிரம்மாவுக்கு அடுத்த சமமாக வாழக்கூடியவர் நான் தானே அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு. அப்படின்னு அவர் சொல்லுவாரு. அகத்தீஸ்வரரோ ஈசன் நாமத்தை பெற்றவன் அடியேன் தானே. ஆமா, தவ வலிமை படைத்தவன் நான் தான் உலகத்திலே பெரியவன். இவருக்கு ஒரு மம்மதை ஏற்பட்டார். சரி, அகஸ்திய மகாமுனிவர் ஏற்கனவே தவ வலிமை படைத்தவர், ஆளு ரொம்ப தவம் வலிமை படிச்சவர்ல. அப்ப விஸ்வகர்மாவுக்கு என்னைக்காவது எப்படியாவது அகத்தீஸ்வரரை பூலோகத்துக்கு அனுப்பணும், அவரை பூலோகத்துக்கு போக சொல்லணும். ஆண்டவா இறைவா, தென்போதுகை தணிக்க போகணுமானா போகணும்னா தவ வலிமை படைத்தவராக இருக்கணும். வேற யாராலும் முடியாது. நீங்க போங்கன்னா ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க மனச்சடவு ஏற்படும். ஆமா, எல்லாரும் அப்படி போய் போக முடியாதுல. அதனால என்ன, நான் ஒரு திராசு அடித்து கொண்டு வரேன். ஓ, திராசு அடிக்க போறீரா? ஆமா, ஒரு துலாபாரம் கொண்டு வருவேன். ஆமா, இந்த துலாபாரத்திலே சரி ஒவ்வொருத்தர்களையும் நம்ம உட்கார சொல்லி எடை போட்டு பார்ப்போம். ஓ, எடை போட்டு நிறுத்து பார்க்கணுமா? எடையில் யார் கூடுதலா இருக்காங்களோ அவங்களே தென்போதிகை தணிக்கணும்னா.